வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறணும். தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் வீடியோவை போடவே முடியல. காரணம் சில வகையான ஒரு பிரச்சனைகள். இப்போ ஓரளவுக்கு ஓகே. அதனால் வீக்லி ஒரு தடவை வீடியோ போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். எந்த ஐடியா பெட்டராக இருக்குங்கிறத நீங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. பார்த்துட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த ஐந்தறிவு விலங்கு பல தடவை சொல்லியிருப்போம், பல விலங்குகளை சொல்லியிருப்போம். அப்படி இந்த ஐந்தறிவு விலங்குக்குள்ளே என்னென்னலாம் அறிவு இருக்குங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு விலங்குகளோட அறிவு நிலை எப்படி இருக்குன்னு பல ஆராய்ச்சியாளர்கள் பலவிதமான ஆராய்ச்சிகளை நடத்திட்டு தான் வர்றாங்க. எஜமானரை கண்ட உடனே வாலாட்டக்கூடிய நாய் தான் வேற்று மனிதர்கள் யாராச்சும் வந்தால் அவங்கள பார்த்து குலைக்கவும் செய்யும். இது கூட அறிவியலில் ஒரு வகையான அறிவோட ஒரு ஸ்டேஜ் தான். சர்க்கஸில் விலங்குகள் மனுஷன் சொல்கிறத அப்படியே கேட்டு பலவிதமான வித்தைகளை காமிக்கும். ஐந்தறிவு விலங்குன்னு நம்ம சொல்கிற இதே விலங்கு தான் மனுஷன் பேச்செல்லாம் கேட்குமான்னு நம்மளையே ஆச்சரியப்பட வைக்குது இல்லை. விலங்குகளும் கருவிகளை கரெக்டாக கையாள தெரிஞ்சவங்க மனுஷங்க தானே நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு புதுவிதமான ஒரு தகவல் காத்துக்கிட்டு இருக்குது. கருவிகளை உருவாக்குவது ஒரு மிகச்சிறந்த அறிவுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த வகையான ஒரு அறிவு மனுஷ நாகரிகத்தில் ஒரு முக்கியமான கட்டம்னு கூட சொல்லலாம். குடுவில் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணியை கல்லை போட்டு தண்ணீர் குடித்த ஒரு காகத்தோட கதையை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். சிம்பான்சிகள் இதே போல் ஒரு குச்சியை எடுத்துட்டு எறும்போட புற்றுகளை கலைச்சி அதிலிருந்து வரக்கூடிய எறும்புகளை எடுத்து சாப்பிட்றதா ஒரு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த வகையான சிம்பான்சிகள் ஒரு குச்சியை எடுத்து தன்னோட எச்சில தடை எறும்பு புற்றுக்குள்ளேயோ அல்லது ஒரு கரையான் புற்றுக்குள்ளேயோ அந்த குச்சியை விடும். இந்த சமயத்தில் எறும்போ இல்லை கரையானோ அந்த குச்சியில் ஒட்டிக்கிட்டு அந்த குச்சியோடு சேர்ந்து வெளியே வரும். அப்படி வெளியே வரக்கூடிய எறும்புகளையும் கரையான்களையும் இந்த வகையான சிம்பான்சிகளை எடுத்து சாப்பிடும். எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா இருக்கு. குரங்கோட மட்டும் முடியலை, எகிப்தில் வாழக்கூடிய வல்லூர் பறவைகளும் ஒரு புதுவிதமான ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க. என்னதுன்னா, கடினமாக இருக்கக்கூடிய ஒரு முட்டைகளை படைக்கிறதுக்காக சிறு கல்களை எடுத்து அந்த முட்டை மேலே போடக்கூடிய அறிவு இந்த வகையான வல்லூர்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். டால்ஃபின்கள் பொதுவாகவே டால்ஃபின்கள் மனுஷங்களோட ஒன்றி பிழைக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான். நம்ம டால்ஃபின்கள்லையும் இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கை கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுவோம். அறிவுன்னு சொல்லிட்டோம். அறிவுன்னு சொன்னாலே டால்ஃபின்கள் அந்த இடத்த பிடிக்க தானே செய்யும். டால்ஃபின்கள் என்ன பண்ணுன்னா, கடல் பஞ்சை எடுத்து கடலோட மண்ணை கலைக்க ஆரம்பிக்கும். அப்படி கலைக்கிறதுனால கடல் மண்ணுக்குள்ளே பதுங்கி இருக்கக்கூடிய மீன்களை வெளியே கொண்டு வரும். ஒரு வகையான சிட்டுக்குருவிகள் புது ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணும். அதில் ஒன்று தான், கள்ளி செடியில் இருக்கக்கூடிய ஒரு முள்ளை வச்சு மரத்தோட உள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியே எடுக்கும். இதில் ஆச்சரியம் என்னென்னா, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முள்ளை அந்த குருவிகளை தூக்கி போகிறது கிடையாது. தன்னோட கால் விரலுக்கு இடையில இதை வச்சுக்கிட்டு போகக்கூடிய எல்லா மரங்கள்லையும் இதே மாதிரியான வேலையை தான் அது பார்த்துட்டு. ஆக்டோபஸ், இந்த கேட்டகரிக்கு கீழே ஆக்டோபஸை சொல்லியே ஆகணும். ஆக்டோபஸ் ரொம்பவும் அறிவானது. அதாவது மனுஷங்க யூஸ் பண்ணுற பாட்டில் மூடியை கூட இதால் ஈஸியாக திறக்க முடியும். எந்த ஒரு சின்ன ஓட்டையாக இருந்தாலும் அது வழியாக மிக திறமையாக ஈஸியாக தப்பிக்கக்கூடிய ஒரு திறமை இதுகிட்ட இருக்கு. பகுத்தறியும் திறன். கண்ணாடி முன்னாடி போய் நின்னாலே அங்கே தெரியக்கூடிய பின்பம் நம்ம தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கூட ஒரு வகையான ஒரு அறிவு தான். இந்த வகையான அறிவு காட்டு விலங்குகளுக்குள்ள எதுக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அந்த சோதனை என்னன்னா, காட்டு விலங்குகள் மேலே வண்ணங்களை பூசிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை காமிப்பாங்க. கண்ணாடியில் தெரியுறது நம்ம தான் அந்த விலங்கு கண்டுபிடிச்சிருச்சுன்னா தான் மேலே இருக்கக்கூடிய அந்த வண்ணத்தை அந்த விலங்கு அழிக்க முயற்சி பண்ணும். ஒருவேளை அது நம்ம இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அது வேற ஒரு விலங்கு நினச்சி இது குலைக்க ஆரம்பிச்சிடும் அல்லது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த சோதனையில தேடி கண்ணாடியில் இருக்கிறது தான் பின்பம் தான் அப்படிங்கிறத உணர்ந்த சில விலங்குகள் என்னென்ன தெரியும்னா, இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் என்னென்ன விலங்குங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். சிம்பான்சிகள். இரண்டாவது யானை. வீட்டு நாயோட முன்னால் ஒரு கண்ணாடியை காமிச்சு பாருங்க. கண்ணாடிக்குள்ளே இருக்கிறது நம்ம தான் அப்படின்னு அதுக்கு தெரியாமல் ஏதோ வேற ஒரு நாயின்னு கண்ணாடியை தாக்க முயற்சி பண்ணும். இது மாதிரியான ஆராய்ச்சிகளை விலங்குகள்கிட்ட காமிச்சு இந்த சோதனையை நம்மக்கிட்ட நிரூபித்த விஞ்ஞானிகளே சிறு பிராயத்தில் 2 வயதுக்கு மேலே தான் இந்த மாதிரியான அறிவே நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறோம். மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இது உணர்வுகள், அதாவது எமோஷன். விலங்குகளுக்கு உணர்வுகள் இருக்குதா? இருக்குது அப்படின்னு சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இறந்து போன விலங்குகளுக்காக யானைகளும் சிம்பான்சிகளும் துக்கம் அனுசரிக்கிற விதமாக சிறிது நேரம் அமைதியாக இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம். இறந்து போன குட்டிகளை விடுறதுக்கு மனசு இல்லாமல் அது இன்னும் உயிரோட தான் இருக்கிறத நினச்சி அதை தன்னோட தோல்லையே தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிற குரங்குகளை நம்மளில் பல பேர் பார்த்துருப்போம். தன்னோட ஓனர் இறந்துட்டாருங்கிறத கேள்விப்பட்ட நாய் பல நாட்களாக சாப்பிடாம இறந்து போயிருக்கக்கூடிய செய்தி கூட நம்ம கேட்டிருப்போம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற நாயோட ஓனர் இறந்து போயிட்டார். ஆனாலும் அவரோட குரலை பதிவு செய்யப்பட்ட டேப்பர் கடை அது எப்படி உட்காந்து கேட்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா?
இறந்து போன தனது எஜமானரோட குரலையை விடாமல் கேட்கக்கூடிய இந்த நாயை அடிப்படையாக வச்சுதான் HMV அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தன்னோட லோகோவா இந்த நாயை வச்சிருக்கு. விலங்குகளோட உணர்வுல பார்த்தாச்சு. விலங்குகளுக்கு படிக்க தெரியுமான்னு கேட்டா வாங்க அதுக்கும் ஒரு விடையை கண்டுபிடிச்சோம். விலங்குகளுக்கு எண்கள் தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு விலங்குகள் வல்லுநர் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஞ்ஞானிகள் யானைகளுக்கு எண்ணிக்கை குறித்த அறிவு உண்டு அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. சில வகைகள் கிளிகள் தானாகவே எண்ணக்கூடிய திறமை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜோசி கிளியும் அப்படித்தான் கைட் பண்ணியிருப்பாங்களோ, மேபி இருக்கலாம். படிப்புக்கு அப்புறமா விளையாட்டுன்னு பாரதியார் சொன்னது மாதிரி விலங்குகள் என்னென்னலாம் விளையாடுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். டால்ஃபின்கள் கடலோட தீராத விளையாட்டு பிள்ளையாவே கருதப்படுது. ஏன்னா சுயநலம் பார்க்காத அன்பும் நட்பும் டால்ஃபின்களும் தான் இருக்குதுன்னு ப்ளூட்டார்க்கே சொல்லியிருக்கிறார். டால்ஃபின்களை போலவே விளையாட்டு பிள்ளைகளை பார்க்கவே முடியாது. ஏதாச்சும் கடல் பறவை கடல் மேலே நீந்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ண தெரியுமா? அந்த பறவைக்கே தெரியாமல் டால்ஃபின் துள்ளி குதிச்சு அதோட பின்னாடி இருக்கக்கூடிய ஃபெதர்ஸை பிடிங்கிருமா விளையாட்டுக்காக. கடலுக்கு மேலே பறக்கக்கூடிய பறவைகள்கிட்ட மட்டும் இல்லை, கடலுக்கு அடியில் தூங்கக்கூடிய விலங்குகள்கிட்டையும் இது தன்னோட வேலையை காமிச்சிருக்கு. அதாவது கடலுக்கு கீழே சைலண்டாக தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மீனை சத்தம் போட்டு இது எழுப்பி விட்டுருமா. அப்படி எழுப்பின அந்த மீனுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்காக ஒரு சின்ன மீனை பிடிச்சு போட்டுரும். சரி சாப்பிடத்தானே போட்டிருக்குன்னு நினச்சி அந்த மீன் சாப்பிட வர்ற வேகத்தில் டால்ஃபினே அந்த மீனை சாப்பிட்டுட்டு போயிருமா. அந்த மீனுக்கு பல்பு தான். இப்படிப்பட்ட விளையாட்டு பிள்ளையான டால்ஃபினை சும்மா சொல்லக்கூடாது. டால்ஃபின்களோட முகமே எப்போதும் சிரிக்கிற மாதிரி தானே இருக்கும். இத்தனை விளையாட்டுத்தனத்தோடு இருக்கக்கூடிய டால்ஃபின்களுக்கும் பொறுப்பும் இருக்குதுன்னா நம்மளால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக உண்டு. கடலுக்குள்ள வெளித்தோறி வந்த மீன்களையும் மனுஷங்களையும் டால்ஃபின் காப்பாற்றினதான் நம்ம பல செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கடலோட சீற்றம் தாங்க முடியாமல் கடலுக்குள்ளே முங்கி போன ஒருத்தர டால்ஃபின் காப்பாற்றி கரை சேர்த்ததா ஒரு செய்தியும் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் டால்ஃபின்களோட மொழியை ஆய்வாளர்களாக கற்றுக்கிறவும் முடியலை, புரிஞ்சுக்கிறவும் முடியலை. ஐந்தறிவு நம்ம எல்லாருமே விலங்குகளை சொல்கிறோம் இல்லையா? அப்படி ஐந்தறிவுன்னு சொல்லும்போது இந்த மாதிரியான அறிவெல்லாம் விலங்குகளுக்கு இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். இப்போ நம்ம பார்த்த விலங்குலேயே டாப் 10 எது அப்படிங்கிறத விஞ்ஞானி வில்சன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த டாப் 10 விலங்குகளை போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடும். டாப் 10லேயே ஃபஸ்ட்டு அறிவுள்ள விலங்குனா அது சிம்பான்சி சொல்லியிருக்கிறாங்க. 2வது இடத்துல கொரில்லாவும், 3வது இடத்துல உராங்குட்டான் குரங்கும், 4வது இடத்துல பஃபூன் குரங்கும், 5வது இடத்துல கிப்பன் குரங்கு பிடிச்சிருக்கு, 6வது இடத்துல சாதாரணமான ஒரு குரங்கு பிடிச்சி மற்றும் 7வது இடத்துல சில வகை திமிங்கலங்கள், உதாரணமாக ஓர்கா திமிங்கலங்களை சொல்லலாம். 8வது இடத்துல டால்ஃபின்களும், 9வது இடங்களில் யானைகளும், 10வது இடத்துல பன்றிகளும் உலகத்திலே அறிவான விலங்குகள்னு ஒரு டாப் 10 லிஸ்ட்டை பிடிச்சிருக்கு. இவ்வளோ விலங்குகளுக்கு எவ்வளோ அறிவு! யார் சொன்னால் விலங்குகளுக்கு 5 அறிவு? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தா இவ்வளோ விலங்குகளை பற்றி நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த விலங்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை பற்றி நமக்கு தெரியாத சில வகையான தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பை.